உங்க நபருக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். உங்க நபர் இந்த சிச்சுவேஷனை எப்படி பாக்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய டவுட் பண்றீங்க. உங்க டவுட் வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவங்கள வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி, அவங்கள வந்து கில் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ ரைட் நோ உங்க நபர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி இந்த லவ் பாண்டிங்ல உங்களோட ஃபீல் ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல 2 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, 2. 1க்கு வந்து ஒயிட் குவார்ட்ஸ், 2க்கு பைரட் கிறிஸ்டல். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. தெரியுதா? ஓகே, இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ்ல எடுக்கிறேன். அதனால ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்களோட நபரோட கரண்ட் தாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங்கை நீங்க நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போறீங்க. யாருக்காவது வந்து பிரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்க இது பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ஏஞ்சல் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கார்டு வழியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க நபர், இப்ப நம்ம வந்து உங்க நபருக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். உங்க நபர் இந்த சிச்சுவேஷனை எப்படி பாக்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க நிறைய டவுட் பண்றீங்க. உங்க டவுட் வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவங்கள வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி, அவங்கள வந்து கில் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க, நம்பிக்கை இல்லாத தன்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கஷ்டப்படுறாங்க. கன்ஃபியூஷன்ல இருக்காங்க உங்க நபர். I am dilemma whether it is yes or no. ஒரு சிலருக்கு வந்து உங்க நபர் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கலாம், அவங்களோட லவ்வை வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து இப்போ நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து இப்போ எதுவும் சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி அவங்கள ஹோல்டு பண்ணியிருக்கலாம். இப்போ உடனே என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர், அதாவது உங்க பர்சன் கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எஸ் சொல்லுவாங்களா, நோ சொல்லுவாங்களா, என்ன சொல்ல போறாங்க, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ரீயூனியன், அதாவது நீங்க நோ கான்டாக்ட்ல போயிருப்பீங்க, உங்க நபர் திரும்ப உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ வந்து நீங்க உடனே என்னால எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு எல்லோ சிக்னல், கிரீன் சிக்னல் காமிக்கல, ரெட் சிக்னலும் காமிக்கல, எல்லோ சிக்னல்ல இருக்கீங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க என்ன சொல்ல போறாங்க, ரீயூனியனுக்கு எஸ் எஸ் சொல்ல போறாங்களா, நோ சொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நபர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, இம்பேஷன்ஸாக இருக்காங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு வெயிட். உங்களை பார்க்கலன்னா வந்து நான் வந்து என்னை வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன், என்னை வந்து நான் இழந்துருவேன், நான் வந்து நானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மிஸ் பண்ணுறதை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆயிருக்காங்க உங்கள் நபர். இந்த லவ் பாண்டிங்கை பற்றி நினச்சி
உங்களை பார்க்காம மீட் பண்ண முடியாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அதனாலதான் அவங்க ஏன் அவங்க உங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீ தான் எனக்கு வந்து எப்படின்னா, என் மூச்சே நீதான், என் சுவாசமே நீதான், நீதான் என்னோட ஆக்சிஜன், நீதான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா என்னால வந்து இம்பாசிபிள் டு ஸ்டே அலைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நினைச்சிட்டு இருக்காங்க உங்க நபர். ஒரு சிலர் நீங்க வந்து உங்க நபர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசின அந்த விஷயங்கள் நடந்துகிட்டது ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பெயின் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொடுத்த அந்த வலி வேதனை வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது, அவ்வளோ வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க நபர் நினைக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப என்ன உங்களோட தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் டு ஸ்டே, ஐ லவ் யூ, நான் உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை தான் வந்து நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர் உங்களை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காரு. ஓகேவா? உங்க மேல நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம்ல, எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தா நான் கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவரை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பிஹேவ் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன், என்னோட இது வந்து நான் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க உங்க நபர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்காக எடுக்கலாம். இது இப்போ வந்து உங்க நபர் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறோம். இந்த லவ் பாண்டிங்ல அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறீங்களா? நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் மைண்ட் செட். ஓகேவா? ரொம்ப அழகா கொடுத்துருக்கிறாரு, ரீடிங் அழகா வருது. இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இந்த லவ் பாண்டிங்கை பத்தி? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ரீடிங் பாக்குறவங்க, பைல் 1 பாக்குறவங்க, நான் உங்க லைஃப்ல இருந்து வெளியில வந்துட்டேன். நிறைய ரீசன் இருக்கு. நீங்க அவங்கள விட்டு வெளியே மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. திரும்ப ரீயூனியன்லாம் ரொம்ப சான்ஸே இல்லை. என்கிட்ட நீ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ ஃபைனான்ஸ் ரீதியா நீ வந்து எதுவுமே எதிர்பார்க்காத, நான் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் உனக்கு இப்போ தர முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இப்போ ஒரு சிலர் நீங்க பார்க்குறவங்க இருக்கீங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து ஒன்லி நீ என்னோட நபர் தான், ஆனா நீ வந்து என்னை ரொம்ப லிமிட் பண்றதுக்கு பண்ண முடியாது, என்ன அந்த மாதிரி லிமிட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. இந்த நபர் இது வந்து நீங்க லவர்ஸா இருக்கலாம், இல்ல திருமணமானவங்க கூட பாக்குற மாதிரி தெரியுது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். நீங்க வந்து என்னை வந்து லிமிட் பண்ணாதீங்க, நீங்க எனக்கானவங்க தான், பட் உங்களுக்கான லிமிட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வைக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றதை நீங்க ஃபீல் பண்றீங்க. நீ உன்னோட லிமிட்ல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து தாட் ஓட்டுறீங்க சில பேர். ஓகேவா? ஒரு சிலர் சொல்லவும் செய்வீங்க, ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட நேருக்கு நேர் பேச கூட செய்வீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்றேன். ஸோ அந்த நபர் என்ன பண்றாருன்னா, நீ என்ன ஜட்ஜ் பண்றியா, நீ வந்து உன்னோட ஓன் ஒப்பீனியன்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ ஜட்ஜ் பண்ணி தீர்ப்பே சொல்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. என்ன நீ ஓவரா வந்து ஜட்ஜ் பண்ற, உன்னோட ஓன் ஒப்பீனியன் வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நீங்க நிறைய பேசிட்டீங்க. நிறைய வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இது இருக்கு. உங்க நபர் உங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. நீங்க ரொம்ப கிரையிங், ரொம்ப சோகம் இந்த மாதிரி ஒரு சிலர் தெரியுது. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயின்னு இருக்கிறது தெரியுது இந்த கார்ட் வழியா பார்க்கும்போது. இப்போ உங்ககிட்ட அவங்க உங்கள நிறைய வந்து என்னன்னா, நிறைய சான்ஸ் குடுத்துருப்பீங்க. நிறைய அவங்களுக்காக விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். ஆனா எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல சான்ஸ் கிடையாது. நிறைய ரீசன் இருக்கு உன்ன விட்டு அப்படி வெளிய வரதுக்கு அப்படி சொல்லிட்டு டோட்டலாவே நீங்க வெளில வந்துட்டீங்க. ரீயூனியனுக்கு உங்க ஒரு சிலருக்கு பாசிபிளே கிடையாது. ஒரு சிலர் இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்லாம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க இப்ப நோ என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி நீங்க குடுக்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் மனதுல நெனச்சிருப்பீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? பைல் 2 பைல் 1க்கு சூப்பரா குடுத்தாருப்பா. உங்க நபரோட எண்ணங்கள் என்ன இப்ப? கரண்ட் ஃபீலிங் என்ன? சிச்சுவேஷன் என்ன? அது மாரி உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? உங்களோட கரண்ட் தாட் என்ன இருக்குன்னு சூப்பரா சொன்னாரு. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த பைரட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. இந்த கரண்ட் ஃபீலிங் சிச்சுவேஷனை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க? உங்க நபருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். உங்க நபரோட கரண்ட் ஃபீல் அண்ட் சிச்சுவேஷன். உங்க நபர் ரெண்டு கார்டா வருது. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹீலிங். ஐ ஹவ் அட்ஜஸ்டட் லாட். நோ மோர் நவ். ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸ். உங்க நபர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் நிறையவே உனக்காக விட்டு கொடுத்தாச்சு, நிறையவே செஞ்சுட்டேன், நிறையவே இதுல வந்து நான் வந்து ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தனிமை வேணும் அவருக்கு, ஒரு ஹீலிங் வேணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த யோக கலைகள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் நபர். அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு உங்களை விட்டு செப்பரேட் ஆகி போயிருப்பாங்க. செப்பரேட் ஆகி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அமைதியான பிளேஸ்ன்னு சொல்லி எங்கேயோ போய் உட்காந்துட்டு அவங்க வேலை மெடிடேஷன் டிவைனோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. அவங்கள வந்து செல்ஃப் ஹீல் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, நிறைய விட்டு கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு அமைதி வேணும், நிம்மதி வேணும், என்னை ஆள விடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்தது ஒரு சிலர் வந்து கம்யூனிகேஷனை ஐ கேன் டாக் வித் யூ டே. ஒரு சிலருக்கு வந்து உங்க கூட அதாவது லவ்வர்ஸாக இருக்கீங்க ஒரு சிலர் இதை பார்க்கும் பொழுது. I love your voice. I can talk with you day and night. நான் உங்க கூட பேசினே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஒரு நேர்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், வேற ஒரு தேசத்துல, அதாவது நீங்க ஒரு கண்ட்ரி அவங்க ஒரு கண்ட்ரி, நீங்க வந்து இந்த ஆன்லைன்ல மீட் பண்றது, ஃபேஸ்புக் அந்த மாதிரி மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ உங்களோட கம்யூனிகேட் பண்ணி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவரோட தாட் இருக்கு. ஒரு சிலர் உங்க நபர் வந்து பாத்தீங்கன்னா, நான் பேஷண்டா உனக்காக வெயிட் பண்றேன், எவ்வளோ நாளா இருந்தாலும் நான் உனக்காக காத்திருக்கிறது எனக்கு ஓகே. ஆனா சோகமா இருக்காங்க. நீ எப்போ வரையோ வா, நான் வந்து வெயிட் பண்றேன். ஐ வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் யூ டில் மை எண்ட் ஆஃப் லைஃப். இறுதி வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்றாங்க. மேபி ஒரு சிலர் நீங்க பாக்குறது திருமணமானவங்களா இருக்கலாம், ஃபியூ பீப்புள் லவர்ஸா இருக்கலாம். ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் யூ ஆர் லூசிங் மீ பிகாஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர். உங்க நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என்னை இழந்துட்ட, என்னோட, அதாவது அவங்கள இழந்தது உங்களோட துரதிருஷ்டம், உங்களோட பிஹேவியர், நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, அதனால நான் வந்து நீ வந்து என்னை இழந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட தாட். அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. இது உங்க நபருக்கான ரீடிங். இப்போ உங்களுக்கான ரீடிங் எடுக்கலாம். உங்களோட கரண்ட் தாட்
என்ன ஃபீல் இருக்கு இந்த லவ் பாண்டிங்கை பத்தி, இந்த திருமணம் பத்தி, திருமண வாழ்க்கையில இருக்கீங்கன்னா இந்த திருமண பந்தத்தை பத்தி, உங்க கணவரை பத்தி இல்ல மனைவியை பத்தி, சரியா? லவ்வர்ஸ்க்கு என்ன வருதோ, யாருக்காவது டெப்தா தெரிஞ்சுக்கணும் இல்ல ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் கூட புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிக்கோங்க. வைப்ரேஷன். இப்போ ஒரு சில பேர் வந்து நீங்க அடிக்கடி உங்க நபரோட கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கு. ஆமா தானே? ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லுங்களே. இந்த வைப் உங்களால உணர முடியுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங், அந்த யூனிவர்ஸோட கொஞ்சம் டிவைனோட ரொம்ப கனெக்டிவா இருக்கீங்க. வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. நீங்க வந்து எப்பவுமே உங்க நபரோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்க வந்து கடக ராசி, விருச்சிகம், மீனம் அந்த மாதிரி ராசி லக்னத்துல இருப்பீங்க. உங்க நபர் வந்து ஃபயர் எனர்ஜி பர்சனா இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்துல அதிகமா இருப்பாங்க. அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வைப் ஆகுது. அவங்க வந்து அடிக்கடி உங்களோட கனெக்ட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்றீங்க. இது ஒரு சிலருக்கு. ஆமா அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. சில பேர் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நடந்த விஷயத்துல உங்களோட தவறை நீங்க உணர்ந்திருக்கீங்க. சரி, நான் அப்படி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுதான், அந்த மாதிரி நான் வந்து என்னோட ஆக்ஷன், என்னோட வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க கிட்ட பேசுற மாதிரி இல்லைன்னா நீங்க டைரக்டா கூட அவங்க கிட்ட உங்களோட ஃபீலை வந்து சொல்லியிருக்கலாம், சொல்ற மாதிரி நினைச்சின்னு இருக்கலாம். இப்ப நீங்க கரண்ட்ல ஓகேவா? மனசுக்குள்ளேயே நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களோட அந்த வார்த்தைக்காக, நீங்க நடந்துகிட்ட விதத்துக்காக வருத்தப்படுறீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ், ஐ வில் நாட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப், ஐ நோ ஐ எம் ரைட். இது ஒரு சிலருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க நபர் நீங்க வந்து கரெக்டா தான் இருக்கீங்க, எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல, கிளாரிஃபை பண்ண முடியல, நான் வந்து கரெக்டா தான் இருக்கேன், என் வழியில நான் கரெக்டா தான் இருக்கேன், அது வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல, ஆனா நான் பேசினது கரெக்ட், நான் செஞ்சது கரெக்ட் தான். இது ஒரு சிலர் நினைக்கிறீங்க. ஆனா ஒரு சிலர் வந்து நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது, நம்ம ஏதோ தவறான விஷயம், நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்கலாம், அடிதடி சண்டை அந்த மாதிரி கூட ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம் போயிருக்கோம். ஸோ நம்ம மேலே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியும் நீங்க வந்து இந்த மாதிரி கூட இருக்கும். நான் கரெக்டா தான் இருக்கேன், அது என்னால என் நிலைமையில இருந்து பார்க்கும் போது அது கரெக்டு தான், அதை நான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன்ல இருக்கீங்க. சில பேருக்கு உங்களை டிபெண்ட் பண்ணி, அதாவது நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க, டிபெண்டா இருக்கீங்க, ரொம்ப அவங்கள மேல ரொம்ப உயிரா இருக்கீங்க, அடிக்ஷன் மாதிரி தெரியுது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் வந்து உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ கான்ட் ஸ்டாப் மிஸ்ஸிங் அண்ட் லவ்விங் யூ. உங்க மேல வைக்கிற அன்பு, உங்களை மிஸ் பண்றது என்னால வந்து என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி ஒரு இதுல இருக்கீங்க நீங்க உங்களோட பர்சனோட. ஸோ இது ஒரு என்ன சொல்றது, எமோஷனல் லாக்குன்னு சொல்லலாம், இயலாமைன்னு சொல்லலாம். அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நபர் மேல இப்படி ஒரு அடிக்ஷன், இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கிறது வந்து உங்களோட எமோஷனல் லெவலை தாண்டி இருக்கு, அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனல் லாக் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, ஓகேவா? நிறைய உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட், ஓகே? அது உங்க லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு லாக் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க.
Emotional baggage. My heart is tired to getting hot. I need space. ஒரு சிலர் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் நபர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் வந்து ரொம்பவே எமோஷ்னல் லாக் ஆகிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும், டிஸ்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேக்கேஜ், நிறைய இழப்புகள், நிறைய வலிகள் உங்கள் நபரால் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் அமாவாசை தினம் 18 சந்திரப்பிறை 20ஆம் தேதி வருது. இந்த பவர்ஃபுல்லான தினத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட ஹோமுக்கு ஆதரவற்ற அந்த பெற்றோர் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். ஸ்பெஷல் ப்ரேயரில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ப்ரேயர் நடத்தப்படும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சில பேர் வந்து ஒரு குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. குற்ற உணர்வுனா, நீங்கள் ஒருத்தரோட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க, இல்லை லவ் லைஃப்பில் இருக்கீங்க, ஆனால் அந்த லவ் லைஃப் உங்களுக்கு செட் ஆகலை, இன்னொருத்தரோடையும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சீக்ரெட்டான லவ் போயிட்டுருக்கு. எதை சூஸ் பண்ணுறது தெரியாமல் ஒரு சிலர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இது வந்து கன்ஃபியூஷன் இல்லை, நீ வந்து கரெக்டான சாய்ஸ் நீ மேக் பண்ண மாட்டேங்கிற. நீ சரியான யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்கும், நீ அவங்கள சூஸ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போ. அதை விட்டுட்டு 2 பேரையும் பேலன்ஸ் பண்றேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு குற்ற உணர்வுல நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம பண்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் அமாவாசை தினம் 18 சந்திரப்பிறை 20ஆம் தேதி வருது. இந்த பவர்ஃபுல்லான தினத்தில் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முன்பதிவு செஞ்சு பலனடைங்க. லிமிட்டட் சீட் ஒன்லி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். சரியான முடிவெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, பட் டைமிங் வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இது 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போகுது. ஸோ இன்னும் டெப்த்தாக நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், வியூவர்ஸ்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச்.